நிகழ்ச்சியை வழங்குவதற்காக திவ்யா. இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில நடைபயிற்சிக்கு போனவர் வெட்டி கொலை, வீடு புகுந்து தனியா இருந்த பெண்ணை தாக்கி 20 சவரன் நகை கொள்ளைன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். என் பசங்க இல்லாத நேரத்துல வீட்டுல என்னை பிரெயின் வாஷ் மூளை குழப்பி விட்டு பணத்தை வட்டிக்கு வாங்குற மாதிரி வாங்கி சீட்டு சேர்த்த சொல்லி, உனக்கு எப்படி இருந்தாலும் பணத்தை கொடுத்துருவேன், உன்னை நான் ஏமாத்த மாட்டேன், இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், எனக்கு சொந்த வீடெல்லாம் இருக்குது, உங்களை ஏமாத்த மாட்டேன், உங்களுக்கு ஆதரவு இல்லாம போக விட மாட்டேன் எல்லாம் சொல்லி என் மனசை மாத்தி என் நகையில இருந்து நகையை அடமானம் வச்சு அவளுக்கு பணம் கொடுத்தேன், எல்லாம் கொண்டுகிட்டு போயிட்டா. இவங்க கிட்ட பணத்தை ஏமாத்திட்டு போனது யாருன்னு நிகழ்ச்சியோட இறுதியில பாக்கலாம். அதுக்கு முன்னாடி பல குற்ற செய்திகள் இருக்கு, அதை பார்க்கலாம். இளம்பெண் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்குல அந்த பெண்ணோட காதலனை போலீசார் கைது பண்ணி இருக்காங்க. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்தவங்க மேத்தா. இவங்க அந்த பகுதியில அழகு நிலையம் நடத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஊத்தித்தோப்பு பக்கத்துல இருக்கிற கிணத்துல மேத்தா சடலமா கிடந்தாங்க. உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தினாங்க. இதுல இளம்பெண் மேத்தாவை அவளோட காதலன் வினோத்தை அடிச்சு கொலை பண்ணி கிணத்துல வீசினது தெரிய வந்திருக்கு. வினோத்தை கைது பண்ண போலீசார் விசாரணை நடத்தினாங்க. வினோத் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல பல தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது கார் டிரைவரான வினோத்தும் மேத்தாவும் சுமார் 2 வருஷமா காதலிச்சிட்டு இருக்காங்க. தன்னோட பிறந்த நாளைக்காக வினோத் மேத்தாவை கார்ல கூட்டிட்டு பல இடத்துல சுத்தி இருக்காரு. அப்போ ஊட்டித்தோப்பு பகுதியில மேத்தா கிட்ட வினோத் தகாத முறையில நடந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ தன்னை திருமணம் செய்து கொள்ள வினோத்தை மேத்தா வலியுறுத்தி இருக்காங்க. இதுக்கு வினோத் மறுத்ததால 2 பேருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரமடைஞ்ச வினோத் இரும்பு கம்பியால மேத்தாவை அடிச்சு கொலை பண்ணிட்டு சடலத்தை கிணத்துல வீசிட்டு போயிருக்காரு. இதையடுத்து வினோத்தை போலீசார் சிறையில் அடைச்சிருக்காங்க. நடைபயிற்சிக்கு போனவர் மர்ம கும்பலால கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருவண்ணாமலை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரு அந்த பகுதியில வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில செஞ்சுட்டு வந்திருக்காரு. ராஜ்குமார் திருக்கோவிலூர் சாலையில இருக்கிற நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்துல நடைபயிற்சி செய்யறது வழக்கம் போல இன்னைக்கும் அதிகாலையில அவர் நடைபயிற்சி செஞ்சுட்டு இருந்தப்போ கார்ல வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ராஜ்குமார் மேல மிளகா பொடிய தூவி அரிவாளால சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த கொடூர சம்பவம் அங்க நடைபயிற்சி பண்ணிட்டு இருந்தவங்க மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. உடனடியா ஆம்புலன்ஸ்ல திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அவர் அனுப்பப்பட்டாரு. அங்க சிகிச்சை பலனளிக்காம ராஜ்குமார் இறந்துட்டாரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விசாரணையில இறங்கினாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட தகராறு காரணமா ராஜ்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரா, இல்ல முன்விரோதம் காரணமா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரான்னு பல கோணத்துல போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை செய்யப்பட்ட வழக்குல மேலும் 2 குற்றவாளிகள் நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. மதுரை மேலமாசி வீதியை சேர்ந்த தொழிலதிபர் முகமது ஜமால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாரு. விசாரணையில ஜமாலோட அடியாள் சங்கரே இந்த கொலையை பண்ணது தெரிய வந்திருக்கு. வேலூர் நீதிமன்றத்துல சரணடைஞ்சார். அவர் கொடுத்த தகவலின்படி கொடைக்கானல்ல 200 அடி பள்ளத்துல ஜமாலோட உடலை கண்டுபிடிச்சாங்க. இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான மதுரையை சேர்ந்த சித்திக், மாரிமுத்து ஆகியோர் விருதுநகர் நடுவர் நீதிமன்றத்துல சரணடைஞ்சாங்க. அவங்கள 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி பாலகிருஷ்ணன் உத்தரவிட்டாரு. இதையடுத்து இவங்க 2 பேரும் மதுரை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. கணவனோட கழுத்தறுத்து கொலை பண்ண மனைவி நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. சென்னை பல்லாவரத்தை அடுத்து அனகாபுத்தூர் காமாட்சி நகரை சேர்ந்தவர் முனுசாமி. இவருக்கு அமுதான்னு ஒரு மனைவியும் 2 மகள்களும் இருக்காங்க. முனுசாமியும் அமுதாவும் மீன் வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர முனுசாமி அமுதாவோட சண்டை போடுவார்னு சொல்றாங்க. 8ஆம் தேதி வழக்கம் போல முனுசாமி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அமுதா கிட்டையும் அவரோட அப்பா தம்பி கிட்டையும் முனுசாமி சண்டை போட்டிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த அமுதா மீன் வெட்டுற கத்தியால கணவன் முனுசாமியோட கழுத்தை அறுத்திருக்காங்க. இதுல அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காரு. கணவனை கொலை பண்ண அமுதா பூந்தமல்லி நீதிமன்றத்துல சரணடைஞ்சாங்க. அவங்கள போலீசார் புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. ராகிங் கொடுமை காரணமா 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. திருச்சி காந்தி மார்க்கெட் தாராநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ். கூலி தொழிலாளியான ரமேஷுக்கு 15 வயசுல சந்திரன் ஒரு பையன் இருக்கான். இந்த சந்திரன் சத்திரம் பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிற பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு.
கொஞ்ச நாளாவே சக மாணவர்கள் சிலர் சந்திரனை ராகிங் செஞ்சதாகவும் அடிக்கடி அவர்கள் சந்திரனை தாக்கியதாகவும் சொல்றாங்க. 6ஆம் தேதி ஸ்பெஷல் கிளாஸுக்கு போன சந்திரனை 4 மாணவர்கள் சேர்ந்து சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான சந்திரன் எலி மருந்து வாங்கி குடிச்சிருக்காரு. அவரு உடனடியா திருச்சி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு. பள்ளியில நடந்த ராகிங் பத்தி போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு வராங்க. என் பையனை பசங்களா கிண்டல் பண்ணிருக்கானுங்க. கிண்டல் பண்ண பார்த்துட்டு பையனுங்களா சேர்ந்து அடிச்சிருக்கானுங்க. 4 மாசமா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கானுங்க. அடிக்கவும் என் பையன் நேற்று சொல்லிக்காம மருந்தை குடிச்சிட்டான். வீட்டுல இருந்து வந்து அரை நேரம் ஸ்கூல் வந்துட்டு ஸ்கூல்ல பேக் வச்சுட்டு வந்து மருந்தை குடிச்சிட்டு ஒரு பையன் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்து ஜிஹெச்ல சேர்த்திருக்காங்க. இனிமே என் பையனுக்கு நடந்த கதி எந்த பிள்ளைங்களுக்கும் வரக்கூடாது. அந்த பிள்ளைங்களாதான் அவங்களை திருத்திக்கணும். அவனை எப்படி நான் ஸ்கூல்ல காமிச்சுக்க கொடுக்கறாது, வெளியே காமிச்சு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கணும். அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னொரு அது மாதிரி என் பிள்ளை மாதிரி நிறைய ஏமாளி பிள்ளைங்களுக்கு நிறைய நல்ல பாதுகாப்பு கொடுத்தா போதும். ராகிங் கொடுமை காரணமா 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ண செய்தியை இப்ப பார்த்தோம். பள்ளி கல்லூரியில ராகிங் ஏன் நடக்குது, ராகிங்ல ஈடுபடுற மாணவர்களோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கறத இன்றைய உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். டீசிங்ல ஈடுபடுற மாணவர்களை போலீஸ் கைது செய்து கொண்டு போகும்போது நம்ம பாக்குறோம், டிவியில பாக்குறோம், அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றதா தான் காட்டுறாங்க. பட் நான் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்டைலா ஹேர் ஸ்டைலா செட் பண்ணிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இருந்தான். அகைன் திஸ் ஷோஸ் தி ஆட்டிடியூட். அவனுடைய மனநிலை வந்து எவ்வளவு அசால்ட்டா, ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸா, ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்குன்றது தெரியுது. சோ நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் பையன், நான் அப்படிதான் பண்ணுவேன், யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு அடிப்படையா வந்து அவங்களுக்குள்ள ஒரு குணத்தை இந்த சொசைட்டி விதைச்சு இருக்கு. சோ மேபி அது ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். 2வது, தன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தன்னுடைய குடும்பத்துக்கோ இல்ல தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலயும் அவமானப்படுவோமேன்றதை தவிர நம்ம பண்ண தப்புனாலதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இனி வாழ்க்கையில எந்த பெண்ணை பார்த்தாலும் மரியாதை கொடுக்கணும்னு மோஸ்ட்லி வந்து ஆண்கள் நினைக்கிறது இல்ல. அது அகைன் வந்து சின்ன வயசுலயே ஃபவுண்டேஷன்லயே அது வரணும். அது பெண்கள்னா மரியாதை கொடுக்கணும், அவங்களும் சக மனுஷி அப்படின்றது சின்ன வயசுலயே வந்தா மாத்திரம்தான் அவங்களுக்கு வந்து பிற்காலத்திலயும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லாட்டி இது இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்கு. பசங்க இல்லாத நேரத்துல வந்து வீட்டுல வந்து என்னை பிரெயின் வாஷ் மூளை குழப்பி விட்டு பணத்தை வட்டிக்கு வாங்குற மாதிரி வாங்கி சீட்டு சேர்த்த சொல்லி, உனக்கு எப்படி இருந்தாலும் பணத்தை கொடுத்துருவேன், உன்னை நான் ஏமாத்த மாட்டேன், இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், எனக்கு சொந்த வீடெல்லாம் இருக்குது, உங்களை ஏமாத்த மாட்டேன், உங்களுக்கு ஆதரவு இல்லாம போக விட மாட்டேன் எல்லாம் சொல்லி என் மனசை மாத்தி என் நகையில இருந்து நகையை அடமானம் வச்சு அவளுக்கு பணம் கொடுத்தேன், எல்லாம் கொண்டுகிட்டு போயிட்டா. இவங்க கிட்ட பணத்தை ஏமாத்திட்டு போனது யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி பல செய்திகள் இருக்கு, அதை பார்க்கலாம். சென்னை நகர்ல சமீப காலமா கல்லூரி மாணவர்கள் இடையேயான மோதல்கள் அதிகரிச்சுட்டு வரத பத்தி நிறைய செய்தித்தாள்கள்ல படிச்சுட்டு இருக்கோம், தொலைக்காட்சிகளையும் பாக்குறோம். பஸ் ரூட் விவகாரத்துல யார் பெரியவன்னு தொடங்குற இந்த பிரச்சனை இன்னைக்கு உச்சகட்டமா பயங்கர ஆயுதங்களை எடுத்து ஒருத்தர் தாக்கிக்கிற வரைக்கும் போயிட்டு இருக்கு. படிப்புல கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களோட இது போன்ற செயல் ரொம்பவே கவலையாவும் இருக்கு. இத பத்தி ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஒரு ஆசிரியர்ங்கிற முறையில சொல்றேன் நானு, மாணவர்கள் இந்த பேருந்துல வரும்போது இந்த பஸ் டேங்கிற விழாக்கள் எல்லாம் நீங்க கொண்டாடுறீங்க. அந்த சமயத்தில் நீங்க பார்க்க போகும்போது வன்முறையில் ஈடுபடுறீங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஈகோ ப்ராப்ளம், ஒவ்வொரு டீமா வச்சுட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வன்முறையில் ஈடுபட்டு தேவையில்லாத பிரச்சனையை பொதுமக்களுக்கும் சமுதாயத்துக்கு நீங்க ஏற்படுத்துறீங்க. அதை தவிர்த்துடணும். உங்களோட லைஃப் வந்து காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்ங்கிறது வந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. உங்க பெற்றோர்கள் வந்து நீங்க பார்க்க போகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்கிறது வந்து பெற்றோர்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் பண்ணணும்னா உங்களுக்கு அது நினைக்கிறதுக்கும் கூட உங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. கொஞ்சம் சமுதாயத்தையும் நினைச்சு பார்க்கணும். மாணவர்களாகி நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். அதே சமயத்தில் 2 வீலர்ல போகும்போது போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. ரேஸ் பைக் மாதிரி நீங்க ரோட்ல ஓட்டுறீங்க, அதுல எத்தனையோ குழந்தைகள், தாய்மார்கள், பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே நீங்க வந்து கொஞ்சம் சிந்தனையோட சீர்திருத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நமது இந்தியாவை நல்ல, தமிழகத்தை நல்ல ஒரு செழிப்பான நாடாக்கணும்னா நீங்க கண்டிப்பா வந்து பொறுப்பு உணர்ந்துக்கணும். ஆகவே நீங்க பொறுப்பு உணர்ந்து இந்த காதல் மற்ற கலாச்சாரத்துல ஈடுபடாம உங்க கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தி
நீங்க கல்வி மட்டும் இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்களும் சந்தோஷம் அடைவாங்க, சமுதாயம் முன்னேற்றம் அடையும். நீங்க பேருந்தில் பயணம் செய்யும் போது புத்தக பையை காட்டிலும் வெப்பன்ஸை நீங்க அதிகமா வச்சுக்கிறீங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய எதிர் டீம், அதாவது ஜூனியர் சீனியர் அப்படிங்கிற ஒரு சகோதரத்துவம் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? மாணவர்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க. மாணவர்களுக்குள்ளே அடிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சமத்துவம் போயிருது. நீங்க சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்கள் சகோதரமா நினைங்க. உள்ளுக்குள்ள வன்முறையில் ஈடுபடாதீங்க. வன்முறையில் ஈடுபடும் போது உங்க வாழ்க்கையே நாசமாயிருது. பஸ்ல ஒரு பெண்ணை டீஸ் பண்றது, அவங்களை தொந்தரவு பண்றது, இதெல்லாம் தவிர்த்துக்கணும். நீங்க அவங்களுடைய சகோதரியா நினைங்க, ஒரு நண்பனா பாருங்க. நீங்க அவங்கள இப்படி பார்க்கும்போதுதான் உங்களுடைய கலாச்சாரம் நன்கு வளரும். மக்களுக்கு நீங்க உங்களையோட ஜூனியருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். மாணவ சமுதாயம் நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பஸ் டேங்கிறத மேக்சிமம் தவிர்த்துக்குங்க. சந்தோஷமா கொண்டாடுங்க. ஆனா அதே சமயத்துல வன்முறை ஈடுபடாதீங்க. தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பட்டப்பகல்ல வீடு புகுந்து தனியா இருந்த பெண்ணை தாக்கிட்டு நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் வீட்டுல தனியா இருக்கிற பெண்கள் மத்தியில பீதியை ஏற்படுத்தி இருக்கு. சேலம் சின்ன திருப்பதியை அடுத்த ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் சந்திரா. 61 வயதான சந்திரா கணவரை இழந்தவங்க. இவரோட மகன் ராமலிங்கம், மருமகள் அப்பர்ணா ஆகியோர் ஆசிரியரா வேலை பார்த்துட்டு வராங்க. நேத்து ராமலிங்கமும் அவரோட மனைவி அப்பர்ணாவும் வேலைக்கு போய் இருந்தப்போ வீட்டுல சந்திரா மட்டும் தனியா இருந்திருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட மர்ம நபர் ஒருவர் மதியம் 12 மணிக்கு சந்திரா வீட்டுக்கு போய் தன்னை ராமலிங்கத்துக்கு தெரிஞ்சவர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. திடீரென வீட்டோட படுக்கை அறைக்குள்ள போன அந்த நபரு கதவை உள்பக்கமா பூட்டி இருக்காது. இதை எதிர்பார்க்காத சந்திரா கதவை தட்டியும் அந்த நபர் திறக்கல. பீரோல இருந்த 20 சவரன் நகை பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்த அந்த மர்ம நபர் சந்திராவை தாக்கிட்டு தப்பிச்சு போயிருக்காரு. இத பத்தி போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விசாரணை பண்ணாங்க. பட்டப்பகல்ல வீட்டுல தனியா இருந்த பெண்ணை தாக்கிட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பக்கத்து வீட்டுல சந்திரான ஒரு பெரியம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ராமலிங்கம்னு சொல்லி பையன் ஒரு வாத்தியாரா இருக்காரு. அவங்க மருமக 2 பேருமே வாத்தியாரு. அந்த அம்மா மட்டும் தான் வீட்டுல தனியா இருப்பாங்க பகல்ல. இன்னைக்கு 12 மணிக்கு அந்த அம்மா தனியா இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் தண்ணி கேட்கற மாதிரி அடிச்சு போட்டு நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. 20 பவுன் நாய்க்கு மேல கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. போலீஸ்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஒரே பரபரப்பா இருக்கு. தென்காசியில வீட்டோட பூட்டை உடைச்சு 10 சவரன் நகை பணம் கொள்ளை போயிருக்கு. நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த சென்ட்ரல் நகர் பகுதியை சேர்ந்தவர் அப்துல் கரீம். இவர் ஒரு வாரமா சொந்த ஊருக்கு போயிருந்தாரு. அப்துல் வீட்டு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அப்துல் பார்த்தப்போ பீரோல இருந்த 10 சவரன் நகை 20,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதை பத்தி ரஹீம் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. சென்ட்ரல் நல்ல குடியிருக்கேன். இங்க ஒரு வாரமா அப்பாவை சோமில் இருந்துச்சு, வெள்ளத்துக்கு போயிருந்தேன். இப்போ முந்தா நாள் நைட்ல கூட பார்த்துட்டு தான் போயிருக்கேன். வீட்டு கிளீனாக இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ பக்கத்தில் உள்ளவங்க தகவல் சொல்லி வீடு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். பார்க்க வந்தோம். உள்ள பார்க்க போகும்போது எல்லா பீரெல்லாம் உடைச்சி 10 பவுன் நகை பொருட்கள் ஒரு 25,000 ரொக்கம் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. வாட்சி பொருட்கள் தான் நிறைய அழிச்சிருக்காங்க. சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில வீட்டுல தனியா வசிச்சுட்டு வந்த மூதாட்டி விசாலாட்சி என்பவங்க கொலை செய்யப்பட்ட வழக்குல ஆனந்தராஜ்னு 2 பேரை போலீசார் நேற்று கைது பண்ணாங்க. நகை பணத்திற்கு ஆசைப்பட்டு மூதாட்டியை கொலை பண்ணதா கைதான குற்றவாளிகள் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. கொலையாளிகள் எப்படி எங்க பிடிபட்டாங்கன்னு போலீசாரை சொல்றாங்க, கேட்கலாம். என்ற பெயருடைய பெண் சந்தேகப்படக்கூடிய நிலையிலே ஒரு புகார் வந்தது. அவருடைய உறவினர் முக்கியமாக இந்த புகாரை கொடுத்திருந்தார். இந்த வழக்கு கொலை குற்ற வழக்காக பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்யப்பட்டது. இந்த இறந்து போன விசாலாட்சி 56 வயதுடையவர். தனியாக அந்த அபார்ட்மெண்டில் குடியிருந்து வந்தார். பொதுவாக அவருக்கு தெரிந்த நபர்களை தவிர மற்றவர்களை தன்னுடைய வீட்டிற்குள்ளே அனுமதிக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இவர் கொலையில் இருந்தது யாரோ தெரிந்த நபர் தான் இந்த கொலை செய்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புலன் விசாரணை மேற்கொண்டோம். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அதே பகுதியில் ஒரு சர்வன் வீடாக இருந்த தனலட்சுமி என்பவர் இறந்து போனவரிடமிருந்து ஒரு பழைய வாஷிங் மிஷினை
விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த வாஷிங் மிஷினை அந்த வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து செல்வதற்காக ஆனந்தராஜ் என்ற ஒருவரையும் ஆனந்தன் என்ற மற்றொருவரையும் உதவிக்கு கேட்டிருக்கிறார். அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்து அந்த பழைய வாஷிங் மிஷினை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தகவலின் பேரில் அந்த ஆனந்தராஜை தேடுவதற்கு முயற்சி எடுத்த போது அவருடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. தனலட்சுமி அதை பற்றி கூறும்பொழுது 1-2 நாட்களாக அந்த ஆனந்தராஜ் கையில் பணப்புழக்கத்தோடு இருக்கிறார் என்று ஒரு தகவலையும் கூடுதலாக தெரிவித்தார். அந்த அடிப்படையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இன்று காலை ஆனந்தராஜ் அவருடைய கூட்டாளி ஆனந்தன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து ஒரு 3.5 சவரன் தங்க நகையும் அவர்கள் அடகு வைத்திருந்த 2 வளையல்கள், ஒரு சிறிய செயின், மொத்தம் 6 பவுன் கைப்பற்றப்பட்டது. இன்னும் ஒரு 6 பவுன் தங்க நகைகளை மதுராந்தகத்தில் அடகு வைத்திருக்கிறார்கள். அவற்றை கைப்பற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் தனியாக இருக்கும் பெண்கள் 1-2 நாட்கள் அறிமுகமான புதியவர்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் அவர்களை வீட்டுக்கு உள்ளே அனுமதிக்கக்கூடாது. இந்த இறந்து போனவர் LIC ஏஜென்டாக இருந்துள்ளார். தனலட்சுமி மூலமாக இந்த குற்றவாளிகள் தாங்கள் LIC பாலிசி எடுக்க போகிறோம் என்ற அறிமுகத்தோடு தான் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். எனவே தனியாக இருக்கக்கூடிய பெண்கள், நாம் பலமுறை காவல்துறையிலே, சென்னை மாநகர காவல்துறையிலே திரும்ப இந்த அறிவுரையை கொடுத்து வருகிறோம். தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் அறிமுகம் இல்லாத அல்லது 1-2 முறை அறிமுகமான யார் ஒருவரையும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. போன வாரம் பள்ளிக்கூடத்துல ஓரின சேர்க்கைக்கு இணங்க மறுத்த 3ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவன் கொலை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரியில மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 3ஆம் வகுப்பு மாணவன் தலையில கல்ல போட்டு கொலை செய்த 8ஆம் வகுப்பு மாணவன் இப்போ சேலம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கப்பட்டிருக்கான். இந்த சம்பவத்தை பத்தி கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளியில் விடுதியில் ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்ட செய்தி உண்மையிலேயே பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேருக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. இது போன்ற சம்பவங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். மாணவர்கள் ஏன் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது அவருடைய குடும்ப சூழல், பள்ளி வளாக சூழல், நண்பர்கள் சூழல், வாழும் பகுதி சூழல், இது போன்ற சூழல் எல்லாம் பாதுகாப்பாக மாணவர்களுக்கு அமைய வேண்டும். முடிந்த அளவில் இளம் பருவத்திலே மாணவர்கள் விடுதலை தங்கி படிக்கும் ஒரு சூழ்நிலை தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே விடுதிகளிலே தங்க வைக்கிறார்கள். முடிந்த அளவுக்கு பெற்றோருடன் குழந்தைகள் வளரும் பொழுது அந்த பாசப்பிடிப்பு காரணமாக நல்ல வளர்ச்சி அங்கே பார்க்க முடியும். எனவே பெற்றோர்கள் அரவணைப்பு இல்லை. மாணவர்கள் தன் சமுதாயம் என்னை விரும்பவில்லை, இது போன்ற ஒரு காரணம் எல்லாம் இது போன்ற குற்றச்செயல்களுக்கு அடித்தளமாக அமையும் என்று கருதுகின்றேன். எனவே மாணவர்கள் சூழ்நிலைகளை, அது வகுப்பறையாகட்டும், வாழ்விடமாகட்டும், குடும்ப வீடாகட்டும், விடுதியாகட்டும், மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக அமைய வேண்டும். அவர்களை அது வார்டனாகட்டும், பெற்றோராகட்டும், நண்பர்களாகட்டும் அன்பாக நடத்தினால், மாணவரிடம் அன்பு நேசித்து பழகினால் இது போன்ற குற்றங்களை தடுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. 8ஆம் வகுப்பு படிக்கும் அந்த இளம் வயதிலே இந்த கொடூரமான ஒரு செயலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மாணவன் தள்ளப்பட்டிருக்கான் என்றால் மாணவனுடைய பின்னணியை பார்க்க வேண்டும். மாணவன் அது விடுதியில் உள்ள காப்பாளராகட்டும், அவருடைய பெற்றோர்களாகட்டும் அவ்வப்பொழுது அந்த மாணவனை கவனிக்கவில்லை என்றுதான் கருதுகின்றேன். அந்த மாணவனுடைய தேவை என்ன, எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய மனநிலையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே அவ்வப்பொழுது மாணவனுடைய தேவைகளை பெற்றோர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், விடுதி காப்பாளராகட்டும்
நண்பர்களாகட்டும் மாணவர்களை அறிந்து உடனுக்குடன் தகவலை தெரிவித்தால் இதுபோன்ற குற்றங்களை தடுக்கலாம். வந்தவாசியில ஏலச்சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செஞ்சவங்களை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை சேர்ந்தவர் சுதாகர் 10 வருஷமா ஏலச்சீட்டு நடத்திட்டு வந்திருக்காரு. கடந்த 5 மாசமா ஏலச்சீட்டு எடுத்தவங்களுக்கு சுதாகர் பணம் தராம தலைமறைவா இருந்திருக்காரு. இதையடுத்து சீட்டுல சேர்ந்திருந்த லோகநாதன், சக்கரவர்த்தி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் வந்தவாசி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இதனிடையே சுதாகர் வந்தவாசி காவல் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து போலீசார் அவரை கைது பண்ணி விசாரிச்சுட்டு வராங்க. ஏலச்சீட்டு நடத்தி 40 லட்சம் ரூபாய் வரை மோசடி பண்ணிட்டு கணவன் மனைவி தலைமறைவாயிட்டாங்க. ஈரோடு அருகே உள்ள சித்தோடு பகுதியை சேர்ந்தவர் கனகராஜும் அவரோட மனைவி மனோன்மணியும் 10 வருஷமா தீபாவளி சிறு சேமிப்பு ஏலச்சீட்டு நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் பணம் கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி கனகராஜும் அவரோட மனைவி மனோன்மணியும் தலைமறைவாயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதனால பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. 40 லட்சம் ரூபாய் வரை பணம் மோசடி பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. 2-3 வருஷமா சீட்டு நடத்தினாங்க, பண்டு சேர்த்துனாங்க. குறைஞ்சது எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 30,000-40,000 அளவுக்கு நடக்குது. ஊர் மக்கள் பணத்தையெல்லாம் ஏமாது. எங்கிட்ட என் பசங்க இல்லாத நேரத்தில் வந்து வீட்டில் வந்து என்னை பிரெயின் வாஷ் மூளை குழப்பி விட்டு பணத்தை வட்டிக்கு வாங்குற மாதிரி வாங்கி சீட்டு சேர்த்த சொல்லி, உனக்கு எப்படி இருந்தாலும் பணத்தை கொடுத்துருவேன், உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன், இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், எனக்கு சொந்த வீடெல்லாம் இருக்குது, உங்களை ஏமாற்ற மாட்டேன், உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போகிறது நான் விட மாட்டேன்னு எல்லாம் சொல்லி என் மனசை மாற்றி என் நகையிலிருந்து நகையை அடமானம் வச்சு அவளுக்கு பணம் கொடுத்தேன். எல்லாம் கொண்டுகிட்டு போயிட்டான். பக்கத்தில் இருக்கிறவங்களும் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு 70,000 தரணும், என் பையனுக்கு 10,000, எனக்கு 60,000 தரணும், சீட்டு பணம் ஒரு 5,000 ரூபாய் தரணும். எல்லாம் கொண்டுகிட்டு போயிட்டான். எங்க போய் எவ்வளவு தர வருதுன்னு தெரியல. உடுமலைப்பேட்டையில சொந்த வீடெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வசியம் பண்ணணும். நாங்க அதையெல்லாம் நம்பணும். இப்போ எல்லாம் ஒண்ணுமே இல்ல, போயிட்டான். இத்துடன் இன்றைய குற்றம் குற்றமே நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தந்தி தொலைக்காட்சி உடன்.